Hello guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாங்க எங்க குடும்பத்தோட இந்தியாவுக்கு பயணம் செய்ய போறோம். ஸோ இந்த வீடியோல எல்லாமே விமான பரிதாபங்கள் மட்டும்தான் இருக்கும். லக்கேஜ் எல்லாத்தையும் ஒரு வேன்ல போட்டுட்டு நானும் என்னோட பிரதரும் கிராப் கார் எடுத்துட்டு போயிட்டோம். அண்ட் தென் மை ஃபேமிலி வந்துட்டு வேற ஒரு காடியில வந்துகிட்டு இருந்தாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் ஈவாலுக்கு பைக் பண்ணுவோம். லிங்கேஷ் இருந்தா பேசிருக்கோம். இது வந்துட்டு ஏர்போர்ட் பரிதாபங்கள் அலைப்பாறைங்கள். எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆனா பிக் பேக்கெட்டா இருக்கு. வேலை 100 150 90 பிடிச்சிருக்கான். ஏன் அவ்வளவு எக்ஸ்பென்சிவா வாங்கினா? எனக்கு நான் ஒரு 6 சாப்பிட போறேன். ஸ்மால் பேக்கெட்ல ஒரு 10 15 கூட வாங்கிட்டேன். அது வந்துட்டு ஏர்போர்ட் பிரைஸ். சரி 200 அந்த சாக்லேட் 200 பிடிச்சிருக்கான். அங்க 200 தான். எது காட்டுங்க. இந்த பாரு 130 இல்லையா? 130 எனக்கு வாங்கி தாங்க பர்த்டே கிஃப்ட். தும்பி புலம்பல்கள் சத்தியமா வாங்க முடியாது. வெளியே போய் இது மாடு சைஸ்ல இருக்கு. அது 49. இது ரொம்ப மாடு சைஸ்ல இருக்கு. இந்த வேலை மாடி வேலை பிடிச்சிருக்கான். உளுத்துறோம். இது நம்ம வாங்குறப்ப 15 Oh, yours favorite? Yes. OMG. Smarties. 112 ringgit. இந்த விலை கொடுத்து ஒரு வாங்குவாங்க. இந்த விலை கொடுத்துருவாங்க. இந்த 200 கேட்டிங்க பாரு. இது வந்து லிமிடெட் எடிஷனா? 3 இருக்கு, 4 இருக்கு. அதுதான் உள்ள போகும்போது அதுக்கு இங்க வைக்கிறாரு. அப்ப நான் கேட்டனால தான் நீங்க இந்தியாவுக்கு வரீங்க, கூட்டிட்டு போறீங்க. இங்க அந்தடா ₹46 எப்படி இருக்கு? சவுக்கார தூள் மாதிரி இருக்கு. இந்த எல்லாத்துக்கும் அங்கதான் காத்துட்டு போகுது. ஆமா. சரி ஓகே. ஏய் என்ன ஆர்டர் பண்ணிருக்கே? பர்கேஷ் பத்தியா எவ்வளவு வந்தா? ஏய் ஆர்டர் பண்ணு. இது அம்மா கேக்குது. என்னம்மா? காஃபியா கேக்குறியான்னு கேக்குறேன். ஆல்ரெடி நம்பறோம். இல்ல. அதான் நொறேன். குடிச்சு விடுது நொறேன். ஏன் நான் பாரு காஃபியோட இதே வளர்த்துல இந்த காப்பி தான். இதெல்லாம் மக்களுக்கு குடிக்கிறேன். நானும் குடிக்கிறேன். குடிங்க. குடிக்கிறதுக்கு நிறைய குடிச்சிட்டு போயிருக்கு. குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய நிறைய குடிங்க. நிறையவா? நிறைய குடிக்க சொல்றேன். அது கிரீம் தான். இந்த காட்டன் போகுது. ஆட்டோ சாப்பிடுங்க. சும்மா ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. சும்மா ஒரு ஆசைக்கு எடுத்து சாப்பிடுங்க.
ஏன் ருசியா இருக்கும்? அது இது டிக்டாக்ல பாக்கலையா, இது பேஸ்புக்ல பாக்கலையா, நீ பாத்தீங்கன்னா சாப்பிட மாட்டேன். பாஸ்போர்ட் கிடைச்சிச்சா இல்லையா? ஏன் தேட்டரி பத்தி ஒன்றும் இல்லப்பா அது வேற இன்னொன்னு. இது என்ன காப்பியே தேப்பினியா? கொஞ்சம் பால் கொஞ்சம் காஃபி. இதான் கேரமல் மக்கியாத்தோ, ரொம்ப நல்லா இருக்கும். அது இங்க இருக்கிற எல்லாத்தோட இதுதான் நல்லா இருக்கும். ஆமா. நீ குடிக்கலையா? எதுவுமே பிரகாஷ் நான் கொஞ்சம் குடிச்சு பார்க்குறேன். அப்ப வந்து இது காடி நினைச்சு சாப்பிட்டாரு. எப்படி இருந்துச்சு? செகண்ட் ஸ்டேஜ் அலப்பறைகள். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா திருச்சியில் இருக்கோம். நாங்கள் வந்துட்டு திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டோம். இந்தியாவில் வந்து இறங்கிட்டோன்னே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இடத்துக்கு போன மாதிரி ஃபீல் பண்ணிச்சு. பிகாஸ் மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்திருக்கிற ஏர்போர்ட் வந்து புது ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோபுரத்தையே கட்டி வச்சுருக்காங்க. நாட் ஒன்லி தேட், வால் ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரதத்தை வந்துட்டு வாலில் வந்து அழகாக வந்துட்டு டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு ஆர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். வால் ஆர்ட்ஸ், இந்த சிற்பக்கலைங்கள், பழங்காலத்து பில்டிங்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, உண்மையாகவே வாவ். ஆனாலும் எனக்கு இன்னொன்று ஒரு விஷயம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. என்னதுன்னா எங்கே பார்த்தாலும் காடியோட ஹார்ன் சத்தம், எல்லா இடத்துலையும் அந்த இறங்கினோடனே அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஃப்ளைட்டில் வந்துட்டு மேலேருந்து இருக்கும்போது கீழே வந்து அந்த வியூ தெரிஞ்சிச்சுல, அந்த வியூ எனக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக வந்துட்டு சத்தமாக இருக்கும்னு. எனக்கு வந்துட்டு அது அந்த அந்த காடி போகிறலாம் கீழேருந்து பார்க்கும்போதே ஓகே அந்த நாய்ஸ் வந்து நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இமேஜின் பண்ணேன் இப்படிதான் சத்தம் கேட்கும்னு. நாளைக்கு பார்த்துக்கலாம், பிரச்சனை போற வழியில இருந்துச்சுன்னா பாருங்க. நான் வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அந்த ரீல்ஸ் என்னதுன்னா கிரேப்பை வச்சு ஒரு விஷ் பண்ணுறது. எண்ட் ஆஃப் இயர் டிசம்பர் மந்த் கடைசியில் நியூ இயர்க்கு முன்னாடி 11:59 கிட்ட விஷ் பண்ணணும். என்னதுன்னா திராட்சை பழத்தை வந்து 12 சாப்பிடணும், 12 விஷ் பண்ணணும். அதனால நான் வந்துட்டு திராட்சை பழத்தை வந்துட்டு கேட்டிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த விஷயம் கிடைக்கல. சின்ஸ் நாங்கள் எண்ட் ஆஃப் டிசம்பர் ட்ராவல் பண்ணுறதுனால எங்களோட நியூ இயர் வந்துட்டு இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ட்ரிப் வந்து முழுக்க ஒரு தெய்வீக பயணம். ஸோ எல்லாமே வந்துட்டு கோயில் போகிறதாவே தான் இருக்கும். நாங்கள் நைட் வந்து ரீச் பண்ணனால ஸோ என்னோட டே 1 வந்து நான் நாளைக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு குட் கண்டென்ட்டோட வரேன்.